சோ ஒரு சின்ன விஷயம் தான் இது. ஆனா இதுல ஆத்தர் அழகா சொல்றாரு. இந்த எண்ணங்கள் அப்படின்றது ரெண்டுமே ஒரே நாள் தான். ஆனா ஒரு விஷயத்தோட ஒரு விஷயத்த பத்தி மேக்ஸ் பத்தி பேசும்போது அவனுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அதுவே பர்த்டே பத்தி பேசும்போது அற்புதமா அது பிடிக்குது. சோ இங்க இந்த மனசுக்கும் இந்த விஷயங்களோட ஒரு சில பந்தங்களால தான் இந்த ஒரு மாற்றங்கள் ஆகுது அப்படின்னு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நடந்த விஷயங்கள் ஆத்தர் யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு புரியுது. இப்போ நம்ம ஆறால பாத்தீங்கன்னா பாவமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இதை விட இன்னும் சூக்ஷ்மமான சைதன்ய நிலையில இருக்கிற சைதன்ய நிலையில இருக்கிற ஒரு உடல் தான் மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. மனோமய கோஷம் எல்லாமே இந்த எண்ணங்கள் இது எல்லாமே அதுல நம்ம எண்ணங்கள் தான் அங்க பிரதிபலிக்குது. நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் நம்ம ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அங்க ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வருது. ஒரு யோசனை ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் அங்க நமக்கு அங்க உணர்வா மாறி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணர்வு, வேண்டாத உணர்வு அப்படின்றது அங்க பிரதிபலிக்குது.